நீயிடை ஏறிய சுளையும் முற்றல் கழையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சு பாகிட ஏறிய சுவையும் நனிபசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் நனிபசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிரென்பேன் கண்டீர். இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிரென்பேன் கண்டீர். கனியிட ஏறிய சுழையும் முற்றல் கழையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சு பாகிட ஏறிய சுவையும் பொழிலிடை வண்டின் ஒளியும் ஓடை புனலிடை வாய்க்கும் களியும் புழலிடை வாய்க்கும் இசையும் வீணை கொட்டிட அமுத பண்பும் குழவிகள் மழலை பேச்சும் பெண்கள் கொஞ்சிடும் இதழின் வாய்ப்பும் விலைகுவனேனும் தமிழும் நானும் மெய்யாய் உடலுயிர் கண்டீர். கனியிட ஏறிய சுழையும் முற்றல் கழையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சு பாகிட ஏறிய சுவையும் பயிலொரு மன்னன் தம்பி அக்கம் பக்க துறவின் முறையார் தயை மிக உடையால் அன்னை என்னை சந்தத மறவா தந்தை குயில் போல் பேசிடும் மனையால் அன்பை கொட்டி வளர்க்கும் பிள்ளை அயலவராகும் வண்ணம் தமிழ் என்ன அறிவினில் உரைதல் கண்டீ. கனியிட ஏறிய சுழையும் முற்றல் கழையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சு பாகிட ஏறிய சுவையும் கனியிட ஏறிய சுழையும் முற்றல் கழையிட ஏறிய சாரும். தமிழுக்கும் அமுதென்று பேர். அந்த தமிழ் இன்பத் தமிழெங்கள் உயிருக்கு நேர் என்று சொன்ன புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் வரிகளை கொண்டே அன்னை தமிழையும் என்ற அன்னை தந்தையையும் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் உள்ளிட்ட அறிவுசார் இந்த ஆன்றோர் அவையையும் வணங்கி மகிழ்கின்றேன். இன்று நம் புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் 136வது பிறந்த நாள் விழா. நான் இங்க வந்தப்ப இந்த ஒரு குழந்தை கேட்டாங்க, இவர் யாருங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. நான் சொன்னேன், இவர் பாரதிதாசன். அவர் இன்னொரு பேரை சொல்லி, உங்களுக்கு இவரை பிடிக்குமா இன்னொருத்தரை பிடிக்குமா அப்படின்னு கேட்டாங்க. உனக்கு என்னப்பா தெரியும் அப்படின்னு சொல்லி நான் இப்ப கேட்டேன் இந்த குழந்தைய. அந்த குழந்தை சொன்னாங்க, இவர் ஏதோ பாட்டெல்லாம் எழுதியிருக்காராமே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப அந்த அளவுக்கு அவர்கிட்ட நம்ம அந்த குழந்தைங்க கிட்ட அவரை கொண்டு போய் சேர்த்துறதுதான் இந்த தமிழ் நாளினுடைய சிறப்புன்னு நான் நினைக்கிறேன். நான் அந்த குழந்தைகளுக்காக இப்ப நான் சொல்றேன், நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு. அழகின் சிரிப்பு அப்படிங்கிற அந்த பாடல் ஒரு சின்ன புத்தகம் தான். அதுல அவ்வளவு அருமையா எல்லாத்தையும் அழகா விவரிச்சிருக்காரு. எதுல அழகு இருக்கு அப்படிங்கிறத விவரிச்சிருக்காரு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, அவருடைய புத்தகம் அப்படிங்கிறது நிறைய புத்தகங்கள் இருக்கு. அதுல பிசிராந்தையார் அப்படிங்கிற அந்த நாடக நூல் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாடக நூல். இதுல எனக்கு இன்னொரு சின்ன பெருமை என்ன அப்படின்னா, நான் படித்தது பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திலே. அந்த பல்கலைக்கழகத்துல, திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துல தான் நான் படித்தேன். அந்த பல்கலைக்கழகத்துல தமிழ் பாடத்துல நான் 3 வருடத்திலையும் பல்கலைக்கழகத்துல 4வது மதிப்பெண் பெற்றிருக்கிறேன். அது எனக்கு கூடுதல் சிறப்பு. இந்த நேரத்துல அதை நான் பதிவு செய்யணும் அப்படிங்கிறத விரும்புறேன். அதே மாதிரி அவருடைய எல்லா பாடல்களுமே பாத்தீங்க அப்படின்னா எதுனா நமக்கு ஒரு செய்தியை சொல்லக்கூடியதா இருக்கும். எதற்காக அவரை புரட்சி கவிஞர் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா, நிறைய பகுத்தறிவு சிந்தனைகளை நமக்கு சொல்லியிருக்காரு. அவருடைய பெயர் பாத்தீங்க அப்படின்னா, இது அவருடைய இயற்பெயர் கிடையாது. கனக சுப்புரத்தினம்ங்கிறது தான் பேர். ஆனா அவர் பாரதியார் மேல அதிக பற்று கொண்டவர். அவர் அதனால என்ன பண்ணிக்கிட்டாரு, பாரதியின் தாசன், பாரதிதாசன் அப்படின்னு சொல்லி அவருடைய பெயரை மாத்திக்கிட்டாரு.
அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா அவருடைய புரட்சியான சிந்தனைகள், நிறைய சிந்தனைகள் சொல்லியிருக்கிறதுனால தமிழுக்காக நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. தமிழ் சார்ந்த பாடல்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பாடல்கள், அவருடைய பாடல்கள் வந்து நமக்கு தமிழ் மேல நமக்கு ஒரு பெரிய ஈடுபாடு கொடுக்கறதுக்காக பெரிய உதாரணமா இருந்திருக்கு அவருடைய பாடல்கள். ஆகவே இந்த நாள்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரே ஒரு பாடல் நாச்சும் அவருடைய பாடல்களை இந்த குழந்தைகளுக்கு, பெரியவர்களாகிய நாம, இந்த தலைமுறையில இருக்கக்கூடிய நாம, நிறைய சினிமா பாடல்களாகவே வந்திருக்கு. ஐயா சொன்ன மாதிரி கொட்டும் முரசே அப்படிங்கிற பாடல் இன்னைக்கு பெரியவர்களா இருக்கக்கூடிய நாம எல்லாம், தமிழ் சார்ந்து இருக்கக்கூடிய நம்ம எல்லாம் நம்மளுடைய குழந்தைகளுக்கு என்ன செய்யலாம் தெரியுங்களா? தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழெங்கள் உயிருக்கு நேர் அப்படிங்கிற ஒரு பாடல் இருக்கு. அத குறைந்தபட்சமா அந்த ஒரு பாடலைனாச்சும் இன்னைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு போய் போட்டு காமிச்சு, அது வந்து திரைப்பாடலாவே தான் இருக்கு, போட்டு காமிச்சு தமிழனுடைய இனிமையெல்லாம் என்ன சொல்லியிருக்கார், இதுதான் நாம செய்ய வேண்டியது. இங்க இருந்துகிட்டு நம்ம குழந்தைகளுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, இதை கொண்டு போய் நம்ம கடத்தலாம். இப்படியான தமிழனுடைய உயர்வை அவர் சொல்லியிருக்காரு, நிறைய பகுத்தறிவு சிந்தனைகளை சொல்லியிருக்காரு. அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும் அப்படின்னா நிச்சயமா அடுத்த வருடம் ஐயா சொன்ன மாதிரி இந்த உலக தமிழ் நாள்ங்கிறது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த தமிழ் மன்றத்துல, லெமூரியாவில் இருக்கக்கூடிய தமிழ் சங்கத்துல மட்டும் இல்லாம உலகம் முழுவதும் இந்த நாளை வந்து நம்ம ரொம்ப சிறப்பா கொண்டாடுறதுக்கான முன்னெடுப்பாதான் இப்ப நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நிச்சயமா அந்த நாள் வருங்கிற எதிர்பார்ப்போடையும் நம்பிக்கையோடையும் இந்த நிகழ்வு வந்து தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் நடக்கணும் அப்படிங்கிற பெரிய ஒரு விருப்பத்தோடையும் நம்பிக்கையோடும் என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் மொழி நாள் என்று ஒன்று வேண்டும் என்று நாம் நம்முடைய பேராவலை சொல்லிக் கொண்டிருந்த பொழுது, பாவேந்தன் பாரதிதாசனுடைய நினைவு நாளை உலக தமிழ் நாள் என்று நாம் அறிவித்து ஒரு தமிழ் வாரமாக கொண்டாடக்கூட தமிழ்நாடு ஆணையிட்டிருக்கிறது என்று சொல்லுகின்ற ஒரு பெரிய பெருமகிழ்ச்சி நமக்கு இங்கே சிறப்பாக இருக்கிறது. நாம் பாவேந்தன் நமது வழிகாட்டி, பாவேந்தன் தமிழரின் மானம், பாவேந்தன் நமது பண்பாட்டின் எழுச்சி, தன்மான வாழ்வுக்கு எந்நேரமும் தன் வாழ்நாள் முழுவதும் சிந்தித்தவன் அண்ணா. அத்தகைய பாவேந்தனுக்கு விழா கொண்டாடுகின்ற இந்த நேரத்தில் தொடக்க விழாவாகிய இன்று மிக அருமையாக சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய, தலைமை தாங்கி தொடக்கி வைக்கக்கூடிய பெருமதிப்புக்குரிய பேரன்பிற்குரிய மதுசூதனன் அவர்கள் இங்கே இப்போ எழும்பி இருப்பது மிக மகிழ்ச்சிக்குரியது. அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உலக தமிழ் கழகத்தின் ஒரு தனித்தமிழ் ஆர்வலரும் மொழி சிந்தனையாளரும் மொழி வளம் குறித்த அத்தனை பணிகளையும் தன்னால் இயன்றவரை விடாது செய்கின்ற கழகத்தின் ஒரு முன்னணி தொண்டரும் தலைவருமாக இருக்கக்கூடிய அன்பு கழுவிய அரசு அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அழகிய வித்யா, எனக்கு என்னுடைய ஆச்சரியம் வித்யா, நான் பார்க்கும் போதெல்லாம் சொல்ல என்னுடைய ஆச்சரியம் வித்யா. தமிழும் கவிதையும் ஒரு கூர்த்த நோக்கமும் ஒரு அழகான நடையும் ஒரு ஒழுங்கமைந்த ஒரு நேர்த்தியான ஒரு வாழ்வையும் நான் வித்யாவிடம் காணும்பொழுது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நமக்கு கிடைத்த ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு கொடை என்று தான் வித்யாவை நாங்கள் கண்டுபிடித்தது. எனவே வித்யாவை பற்றி நான் சிறப்பாக சொல்வதை விட, வித்யா என் உள்ளத்தில் இருக்கிறார்கள், இனி நம்மோடு இருப்பார்கள், நம்மோடு இணைந்து எல்லா அரங்கங்களிலேயும் தமிழை ஒழிக்க செய்வார்கள் என்பதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. பாரதிதாசனை பற்றி சொல்லும் போதெல்லாம் சின்ன பிள்ளைங்கள்லாம் இருந்தாங்க, இப்போ போயிட்டாங்க அவங்க. பாரதிதாசன் இந்த தமிழை வந்து ஒரு கவிஞன் அப்படின்னா எப்பவுமே இந்த உலகத்தை பற்றிய கவலை இருக்கும். ஒரு ஒரு இந்த சமூகம் தனக்கான எல்லாவற்றையும் பெறாதா, தன்னுடைய தடைகளையெல்லாம் உடைத்து, தன்னுடைய வறுமை, தன்னுடைய இயலாமை எல்லாத்தையும் உடைத்து வெளியே வராதா என்று இயங்குகின்ற ஒரு உள்ளம்தான் கவிதை உள்ளம், கவிஞன் உள்ளம். உலக கவிஞன் பாவேந்தன் பாரதிதாசன். எனவே இந்த மனித விடுதலைக்காக, சமூக விடுதலைக்காக உரத்த சிந்தனை செய்கின்றவன். தன்னுடைய இதுவரை எவனும் சிந்திக்கான்ற அளவுக்கு உலக ஒரு மொழியில ஒரு கவிஞன் இருக்கிறான்னா அந்த இனத்தை மட்டும், அந்த மொழி விடுதலையை மட்டும், அங்க இருக்கக்கூடிய பண்பாட்டு சிக்கல்களையும் விடுதலை மட்டும் பாடக்கூடியவனாக இருக்கின்றான். ஆனால் பாவேந்தர் பாரதிதாசன் உலக மாந்தனுக்கு நிகராக தன்னை இணைத்து கொண்டு
உலக மாந்தனோடு தோளோடு தோளாக நின்று ஒரு விடுதலையோ எண்ணுகின்ற ஒரு பெருங்கவிஞன் பாவேந்தர் பாரதிதாசன். மொழியை பற்றி அவன் சொல்லுகின்ற பொழுது, தமிழ் மொழி செம்மாந்த மொழியை பற்றி சொல்லும் பொழுது, திங்களோடும் செழும் பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங்குள் கடல் இவற்றுடன் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் என்று சொல்லும் பொழுது, இந்த மண்ணும் கல்லும் எப்பொழுது தோன்றியதோ, மனித உயிர் எப்பொழுது தோன்றியதோ அப்பொழுது தோன்றிய மொழிதான் தமிழ் என்று சொல்கின்றது. இதுதான் உலக தொன்மையான மொழி தமிழ். அங்காத்தல் ஆ ஆ என்று சொல்லும் பொழுது ஒரு மொழியின் அடையாளம், ஒரு மொழியின் அடிப்படை ஆ, அகர முதல எழுத்தலாம், அப்படிதான் தொடங்குது. ஒரு மொழியின் எல்லா மொழியினுடைய முதல் ஆதாரம் ஒலி அங்காத்தல் ஆ. ஆ என்பது சுட்டெழுத்து, அதோ என்று பொருள். ஆ என்றால் பசு. ஒவ்வொரு எழுத்துக்கும் பொருள் உண்டு. இதுதான் ஒரு மொழியினுடைய தொன்மை அடையாளம். ஒரு மொழியினுடைய தொன்மை அடையாளம் அந்த மொழியில் இருக்கக்கூடிய ஒலி கூறுகள் என்ன பொருளை உணர்த்துகிறது அப்படிங்கிறது. ஒவ்வொரு எழுத்தும் ஒரு பொருளை உணர்த்தும். உயிரெழுத்துக்கள் அத்தனையுமே பொருளை உணர்த்துகின்ற சொற்கள். ஓர் எழுத்து ஒரு மொழி தமிழ்ல அதிகமா இருக்கும். எனவேதான் திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங்குள் கடல் இவற்றுடன் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் என்று சொல்லும் பொழுது, நான் தமிழன் என்று அவர் செம்மாந்து சொல்கின்றார். உலக தமிழனாக உயர வேண்டுமென்றால் அறிவு கொடுத்த அவர் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி கூறுகின்றார். பெண்கள் விடுதலை பெற வேண்டும், கல்வி பெற வேண்டும், சமூக விடுதலைக்கான சிந்தனை பகுத்தறிவு சிந்தனையாக இருக்க வேண்டும். உன் வீடு, உன் பக்கத்து வீடு, சுவரை இடித்து தெருவோடு உன்னை இணைத்துக்கொள், தெருக்களை இணைத்து ஊர் நாடு என்று அனைத்தையும் இணைத்துக் கொண்டு உலகத்தை இணைக்க சொல்கின்ற ஒரு பொது உடைமை சிந்தனைவாதி தான் பாவேந்தர் பாரதிதாசன் என்று அவர் உலக சிந்தனைக்கு வித்திட்ட பாவேந்தர் பாரதிதாசன் இருக்கின்ற எல்லாத்தையுமே ரசித்து பாடுகின்றார். ஒரு ஆங்கில கவிஞர்கள், ஒரு ஆங்கில கவிஞனுடைய வளர்ச்சி நம்முடைய இலக்கிய வளர்ச்சியில மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியது. இதுவரைக்கும் கவிதை அப்படின்னா யாராவது உனக்கு பொருள் சொன்னாதான் நமக்கு தெரியும், அப்படிதான் இருந்தது. கம்பராமாயணம், அதுக்கு முன்னாடி இருந்த நூல்கள் எல்லாம் யாராவது விளக்கி சொல்ல வேண்டிய செய்யுள் பகுதிகளாக இருந்தன. ஆனால் 20ஆம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதியில் எழுந்த இந்த கவிஞனுடைய வரவு தான் ஒரு இலக்கிய வடிவை கவிதை இலக்கிய வடிவை ஒரு இணர்ச்சி இலக்கியமா அது மாத்துச்சு. ஒரு புதுமை சிந்தனை, ஒரு புரட்சிகர சிந்தனைய புதுமையா கொடுத்தாரு. அழகா பாடினாரு. அவருக்கு இசை தெரியும், புலமை மொழி புலமை உடையவர். அவருடைய கவிதைகள் பாமர மக்களும் முரத்து பாடுகின்ற அளவுக்கு அது இருந்தது. குழந்தைகளை வருடியது. எல்லாரையும் நெஞ்சை தொடுகின்ற வரிகள். மக்களுடைய மொழியில் பேச ஆரம்பித்தார் அந்த கவிஞன். ஆக ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் அவருடைய பக்கத்தில் என்று சொல்வதை போன்று அத்தனை கருத்துக்களையும் சொல்லவல்ல அழகிய கவிதை படைப்புகள் அவருடைய கவிதைகளாக இருந்தன. அவர் காவியங்கள் படைத்தார், தனிக்கவிதைகளை படைத்தார், புரட்சி கவிதைகள் எழுதினார். அந்த ஒவ்வொரு சொல்லையும் ஒரு கருவியாக பயன்படுத்தினார். சமூக அழுக்குகளை வழக்குகளை நீக்குவதற்கு தன்னுடைய படைப்புகளை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தினார். இதுதான் கவிஞர். ஒவ்வொரு படைப்பாளியும் தன்னுடைய படைப்புகளை இந்த சமூக சீர்திருத்தத்துக்காக அவர்கள் அதை ஒப்படைக்கிறார்கள். அது எப்படி, எந்த வடிவில் அது ஏற்று வருகிறது, எப்படி எந்த மொழியில் அது பேசுகிறது, யாரை நோக்கி பேசுகிறது என்பதுதான் அந்த கவிஞனுடைய படைப்பினுடைய வெற்றி அமைந்திருக்கிறது. பாவேந்தன் உலக மாந்தனை பற்றி பேசுகிறான். நமது அடையாளம் தமிழ், நம் வாழ்வு தமிழ், நம்முடைய பண்பாடு தமிழ், நம்முடைய மரபுகளின் களஞ்சியம் நம் மொழி. எனவே அதை உணராத ஒருவனால் இந்த உலக விடுதலை பற்றி பேச முடியாது. யாராவது நாட்டுப்பற்று உடையவளாக ஆக வேண்டுமா, மொழி பற்று வேண்டுமா, நீங்கள் தமிழை படியுங்கள் என்று காந்தியடிகள் சிறையில் இருக்கும்போது கூறினார். என்னை பார்க்கிற நீங்கள் உண்மையான நாட்டுப்பற்றும் மொழி பற்றும் உடையவர்களாக இருந்தால் தமிழை படியுங்கள் என்று சொன்னார். அதற்காகவே அங்கேயும் அவர் உட்கார்ந்து தமிழ் படிக்க ஆரம்பிச்சார். தமிழோடு வாழணும், தமிழ் மரபுகள் தான் விடுதலைக்கான மொழி என்று அவர் சொன்னார். எனவே விடுதலைக்கான மொழியாக பாவேந்தர் தமிழை உருவாக்குகின்றார். அந்த மொழியினுடைய வேகம் அப்படி இருக்கும். நான் இப்போ ராணி அவங்க நல்லா பாடுவாங்க. பாரதிதாசனுடைய கவிதைகளை எல்லாம் ராணி நல்லா பாடுவாங்க. அவங்க கிட்ட இந்த கவிதைகளை இன்னும் உணர்ச்சியா எப்படி பாடணும்
அப்படிங்கிற அந்த பாடல்களே வந்து கேட்கும் போதே அந்த உணர்வை கிளந்து எழச் செய்யும். கனியிட ஏறிய சுளையும் முற்றல் களையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சு பாகிட ஏறிய சுவையும் நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர் என்று சொல்வது. ஒரு மொழியை உயிராக பார்க்கின்றவன் பாரதிதாசன். வேற எந்த கவிஞனும் அப்படி சொல்லியிருக்க மொழியை போய் புகழ்வாங்க, ஆனால் அது என் உயிர், என் அறிவு, என் உரிமை, என் வாழ்வு, எனது ஊர், எனது வானம் என்றெல்லாம் மொழியை அவர் சொல்லுகின்றார். எனவே அப்படி ஒரு உள்ள பாங்கின் உடைய பாவேந்தனுடைய படைப்புகளை நாம் அனைவரும் வாசிக்கணும். எல்லாரும் உணர்வுகளின் அந்த பாடல்கள், உணர்ச்சி மிகுந்த அந்த பாடல்கள் ஒருவனை ஒரு நல்ல ஒரு தூயவனாக, ஒரு மாண்புடைய மைந்தனாக ஆக்கும் என்பதுதான் உறுதி. குழந்தைகளிலிருந்து பெண்கள்ல இருந்து அனைவருக்குமான பாடல் இருக்கு. விளையாட பாடல் உண்டு, தூங்குவதற்கும் பாடல் உண்டு, தாலாட்டு பாடல் உண்டு. தூங்குகின்ற உனக்கு அழகா கண்ணே மணியே என்று ஆராரோ ஆரிராரோ என்று தொடங்குகிற அந்த பாடல்கள் மூடத்தனத்தின் முடைநாற்றம் வீசுகின்ற காடு மணக்க வரும் கற்பூர பெட்டகமே, தூங்கா விளக்காய் துலங்கும் பொறுமாட்டி என்று பெண் குழந்தை தாலாட்டுகளை எல்லாம் பார்க்கும் பொழுது அந்த தாலாட்டுகள் கூட எப்படி குழந்தைக்கு எதை சொல்லிக் கொடுக்கின்றது என்பதை தான். அப்போ குழந்தைக்கு ரெயின் ரெயின் கோ அவேன்னு ஆங்கில குழந்தைங்க நீங்க ஸ்கூல்ல பாடுவீங்க, ஆனா நாம தான் வருக மழையை வரவேற்று பாடுகிறோம். வழுக மழையே வருக, மழையே மழையே வா வா என்று நாம் மழையை வரவேற்று பாடுகின்ற பாடல்கள் நம் தமிழ் குழந்தைங்க தான் அப்படி பாட முடியும். ஏன்னா மழை வந்தாதான் மண் நனையும், மண் ஈரமானால்தான் விதை முளைக்கும், விதை முளைத்தால் விளைச்சல் பெருகும், களஞ்சியம் நிறையும், உலக உயிர்கள் எல்லாம் வாழும் என்பதனால் மழை வேண்டும் அப்படிங்கிற உணர்வை நம்மகிட்ட இருக்கணும். குழந்தைகளுக்கும் அதைத்தான் சொல்லுவோம். அறம் செய்ய விரும்பு என்று ஔவை பாட்டி சொன்னான். ஔவை பேசிய பேச்சை பாவேந்தன் குழந்தைகளுக்கு அறிவுறுத்துகின்றார். எனவே குழந்தை பாடல்கள் நிறைய இருக்கு. இப்போ 6 நாளும் நீங்க வந்துகிட்டே இருந்தீங்கன்னா பாவேந்தனுடைய பாடலின் எல்லா சுவைகளையும் எல்லா பக்கங்களையும் சுவைக்க முடியும். வாருங்கள், எல்லாரும் வாங்க, பாவேந்தனுடைய கவிதை பொருள்களை நாம் அறிவோம், நாம் அதை தூய்த்து பெறுவோம் என்று சொல்லி இந்த அளவில் நான் என்று நிறைவு செய்கிறேன். சிறப்பாக வந்திருக்கக்கூடிய மதுசூதனன் அவர்கள் உங்களை எல்லாம் வாழ்த்தி பேசுவார்கள். இன்றைய நாளின் புதுமையை பற்றி அவர் வாயிலாக கேட்க எனக்கும் ஆவலாக இருக்கிறது. அந்த வகையில் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அரசு அறிவித்தபடி இந்த விழாவினை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற கர்நாடக தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்தினரே, நூலகத்தந்தை பாசு மணி நினைவு நூலக பொறுப்பாளர்களே, தமிழ் அங்காடி மற்றும் பாரதிதாசன் தமிழ் மறுமலர்ச்சி மன்ற பொறுப்பாளர்களே, இந்த நிகழ்ச்சி சிறப்புற அமைய இணைந்து ஒழுங்கமைத்து கொண்டிருக்கின்ற தோழர்களே, முதன்மையாக இவ்விழாவை ஒருங்கிணைத்திருக்கின்ற முத்துமணி அவர்களே, இந்த விழாவை தொடங்கி வைத்து சிறப்பு செய்திருக்கின்ற கல்வி வள்ளல் ஐயா மதுசூதன பாபு அவர்களே, எனக்கு முன்னாலே உரையாற்றி சிறப்பு செய்திருக்கின்ற பாரதிதாசன் பெயர் கொண்ட பல்கலைக்கழகத்திலே பயின்று எங்களுக்கெல்லாம் தமிழ் ஆர்வமூட்டை இங்கே வருகை தந்திருக்கின்ற தோழி வித்யா அவர்களே, நாங்கள் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக அறிந்து தமிழோடு நடக்க துணை செய்து கொண்டிருக்கின்ற தோழர் கார்த்தியநாயர் அவர்களே, இங்கே இந்த நிகழ்ச்சியை சிறப்பு செய்ய வந்து குழுமி இருக்கின்ற தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் யான் சார்ந்திருக்கின்ற உலகத் தமிழ் கழகத்தின் வழியாகவும் கர்நாடக தமிழ் மக்கள் இயக்கத்தின் வழியாகவும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உறவுகளே, தமிழ் என்பது நம்முடைய உயிர் மூச்சு என்பதை சுட்டி இதுக்கு முன்னாலே பேசிய காத்தியாயினி தோழர் அவர்கள்
பேசினார்கள். நான் தமிழோடு ஒரு 50 ஆண்டு காலமாக பயணித்து கொண்டிருக்கிறேன் என்பது சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அன்றி நான் ஒரு பேச்சாளனோ எழுத்தாளனோ அல்ல. தமிழோடு 50 ஆண்டு காலமாக உறவாடி கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. நான் 1983 வாக்கில் இந்த தனித்தமிழ் இயக்கத்தோடு அப்பொழுது அரசு, தென்னவன் போன்றவர்களெல்லாம் இருந்து இயக்கிய உலகத்தமிழ் கழகத்தோடு இணைந்து, பின்னாளில் கர்நாடக தமிழ் மக்கள் இயக்கத்துடன் இணைந்து தமிழ் பணியாற்றி வருகிறேன். ஐயா முத்துமணி அவர்கள் இந்த தமிழ்நாள் விழாவிலே உரையாற்ற வேண்டும் என்று என்னை அழைத்தார்கள். எனக்கு உரையாற்ற பெரியதும் வராதையா என்று சொன்னேன். இருந்தாலும் ஐயா அழைக்கிறார்கள் என்பதற்காக மறுக்காமல் ஒப்புக்கொண்டேன் என்பதுதான் உண்மை. உறவுகளே, தமிழ் என்பது ஒவ்வொருவருக்கும் எப்படி அவரவர்களின் தாய்மொழியாக இருக்கின்றதோ அவ்வாறு இல்லாமல் தமிழ் என்பது நமக்கு மட்டும் உயிர் மூச்சாக இருக்கின்றது. ஏனென்றால் நம்முடைய தமிழ் இன்றைய உலகத்திலே சற்று ஏறக்குறைய 700 கோடி மக்கள் வாழ்கிறார்கள் என்று எடுத்துக்கொண்டாலும், ஒரு 3000த்துக்கும் மேற்பட்ட அறியப்பட்ட மொழிகள் இருக்கின்றது என்றாலும், அந்த மொழிகளுக்கு மூலமாகவும் உலக முதன்மொழியாகவும் இருக்கின்றது நம்முடைய தமிழ் மொழி என்று தமிழ் மொழியில் ஆழ்ந்த அறிஞர் பெருமக்கள் நிறுவியிருக்கிறார்கள். உலக மொழியியல் ஆய்வு அறிஞர்கள் பலரும் இக்கருத்தினை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். உலக தாய்மொழி தமிழ், அதுவே சமஸ்கிருதத்திற்கும் மூலம் என்று அண்மையிலே 3 சிறப்பு சொற்பொழிவுகளை மொழிநூல் அறிஞர் அருளியார் அவர்கள் 3 உரைகளை ஆற்றியிருக்கிறார்கள். இன்னும் 3 அமர்வுகள் உரை நிகழ்த்த இருக்கின்றார்கள். அதே கருத்தை அடியொட்டி மறைமலையடிகளும் மொழி ஞாயிறு தேவநேய பாவனரும் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்களும் தம்முடைய வாழ்நாள் முழுக்க அக்கருத்துகளுக்காகவே உழைத்து மறைந்திருக்கின்றார்கள். பாவேந்தர் பாரதிதாசன் பற்றி குறிப்பிட வேண்டுமென்றால், பாரதிதாசன் அடிமட்டத்து உழைக்கும் மக்கள் வரைக்கும் சிந்தித்தவர். தமிழை கல்வி அறிவில்லாத அடித்தள மக்களும் உணர்கின்ற வரையில் அவர்களுக்கு எளிய பாக்களை வகுத்து யாத்து அளித்தவர். நம்முடைய தமிழ் குமுகாயம் 18, 19ஆம் நூற்றாண்டுகளில் மிகவும் இருட்டில் இருந்தபோது, மூடத்தனத்திலும் பல்வேறு உலக மாந்தவியலுக்கு ஒவ்வாத பழக்க வழக்கங்களிடம் மிகவும் பின்னோக்கி இருந்த காலத்தில் அவர்களுக்கு புதிய வாழ்வியல் உத்திகளையும் மொழியின் ஆற்றலையும் பகுத்தறிவு சார்ந்த கொள்கைகளையும் புகுத்த வேண்டும் என்பதற்காக எளிய தமிழில் பாக்களை ஏற்றி மக்களை விழிப்படைய செய்தவர். அவருடைய பாக்கள்தான் உழைக்கும் மக்களிடத்திலே சென்று புதிய ஒரு மறுமலர்ச்சியை தோற்றுவித்தது. தமிழ் இலக்கியங்கள் நமக்கு சங்ககால இலக்கியங்கள் தொட்டு ஆயிரக்கணக்கான நூல்கள், நூற்றுக்கணக்கான சங்க இலக்கிய புலவர்கள் இருந்தாலும் கூட எளிய மக்களிடத்திலே கொண்டு சேர்ந்து அவர்களுக்கு படித்த மாத்திரத்திலேயே கருத்தை தெளிவிக்கின்ற அளவில் பாவேந்தர் பாரதிதாசனுடைய பாக்கள் எளிய நடையில் இருந்தன. அதனால் அவருடைய பாக்கள் மக்களை விரைவாக சென்றடைந்தன. அவர் சமூகத்திலே நிலவி இருக்கின்ற பெண்ணடிமைத்தனம், சாதிய கொடுமைகள், மேல் கீழ் என்ற வர்ண பாகுபாடு, இவற்றையெல்லாம் எதிர்த்து தன்னுடைய பாக்களை படைத்தார். இப்படி ஒரு எழுச்சியான பாவலர் எழுந்து வருகிறார் என்பதை அறிந்து
நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள் பாரதிதாசனை தன்னுடைய பகுத்தறிவு இயக்கத்தோடு இணைத்து கொண்டார். பாரதிதாசன் பகுத்தறிவு இயக்கத்தோடு இணைந்த பிறகு மிக அறிவு சார்ந்த வகையிலே மக்களிடத்திலே புது சிந்தனையை உருவாக்குகிறவரே பகுத்தறிவு முறையிலே தன்னுடைய பாக்களை ஏற்றினார். தன்னுடைய பாக்களை ஒரு தாலாட்டு மூலமாக தோழை காத்தியாயனி அவர்கள் குறிப்பிட்டது போல மூடத்தனத்தில் முடை நீக்க வந்த காடு மணக்க வந்த கற்பூர சொற்கவை என்று பாடினார். சாதி தீ அடங்க அந்த ஒரு பாடல், சாணிக்கு பொட்டிட்டு சாமி என்பார் கூற்றுக்கு நாணி உறங்கு நகைத்து நீ கண்ணுறங்கு என்று ஒரு குழந்தைக்கு தாலாட்டு பாடுகின்ற தாயின் இடத்திலே இருந்து அந்த பகுத்தறிவு கருத்துக்களை குழந்தைகளுக்கும் ஊட்ட வேண்டும் என்று அந்த பாடல், ஆண் பிள்ளைக்கு ஒரு தாலாட்டு பெண் பிள்ளைக்கு ஒரு தாலாட்டு என்று 2 பாக்களை பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் படித்தளித்திருக்கின்றார். நம்முடைய தமிழ் குழந்தைகளுக்கு ஒரு பகுத்தறிவை ஊட்ட வேண்டும் என்பது அவருடைய பெரும் வேட்கையாக இருந்தது என்பது இதிலிருந்து நாம் அறிய முடிகிறோம். அதே போல பாரதிதாசன் அவர்கள் மொழியாகட்டும், இனமாகட்டும், இயற்கையை பாடுவதாகட்டும், அழகினை புகழ்வதாகட்டும், உழைக்கும் மக்களை பாடுவதாகட்டும், எல்லா தளங்களிலும் தன்னுடைய பார்வையை செலுத்தி அதில் நம்முடைய மக்கள் படும் இன்னல்களையும் அவற்றுக்கான விடிவுகளையும் தன்னுடைய பாக்களின் வழியை வழங்கியிருக்கிறார்கள். இத்தகைய விழாக்கள் நிறைய நடைபெற வேண்டும். பாவேந்தர் பாரதிதாசன் உட்பட நம்முடைய தமிழ் பாவலர் பெருமக்கள், அறிஞர் பெருமக்கள் நமக்கு படைத்து அளித்திருக்கின்ற கருத்துகள் நம் தமிழ் செவிகளில் சென்று நம்முடைய வாழ்வியலை வளமாக்க வேண்டும். இதற்கு இத்தகைய விழாக்கள் நிறைய நடைபெற வேண்டும். இந்த விழாவை ஒருங்கிணைத்திருக்கின்ற முத்துமணி அவர்களின் தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்திற்கு என்னுடைய வணக்கத்தை மீண்டும் ஒருமுறை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.